நம்ம தொட்டு பார்க்குறப்ப எந்த லெவல்னு தெரிஞ்சிடும். பட் என்ன கிரேடு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், அது கண்டிப்பாக எம்ஆர்ஐ தேவை. ஸ்டொமக்லேருந்து கீழே வரும், இன்டெஸ்டைன்லேருந்து கீழே வரும். இதை தவிர சைக்காலஜிக்கல் பெயின் இருக்குது. இதுலேருந்து சர்ஜரி இல்லாமல் அவங்க எப்படி வெளியே வராங்க அப்படின்றது தான் இதோட மெயின் டார்கெட்டு. ஸோ நான் டாக்டர் ஜி.ஏ. சதீஷ்குமார். நான் இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸாக இருக்கிறேன். சார், கிளினிக்கல் டயக்னோசிஸ் இன்வெஸ்டிகேஷன் டயக்னோஸுக்கு ரெண்டுத்துக்கும் பெருசாக வித்தியாசம்லாம் இல்லை. கிளினிக்கல் டயக்னோசிஸ் ஒரு பேஷண்ட் நீங்கள் பார்த்து செல்ஃபாக பார்த்து கண்டுபிடிக்கிறது கிளினிக்கல் டயக்னோசிஸ். இன்வெஸ்டிகேஷன் டயக்னோசிஸ் பிளட் ரிப்போர்ட்டு, எம்ஆர்ஐ ஸ்கேன், இது எல்லாமே ஒரு பேஷண்ட்டுக்கு யாருக்கு எது தேவைன்றது முக்கியம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பேஷண்ட் சிவியர் பெயினோட வராங்க, ஷயாட்டிக் பெயினோட வராங்க, கால் ரேடியேட் ஆகுது, கிரேட் 3 டிஸ்க் பல்ஜி இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு எம்ஆர்ஐ தேவை. அந்த எம்ஆர்ஐ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொட்டு பார்க்குறப்ப எந்த லெவல்னு தெரிஞ்சிடும். பட் என்ன கிரேடு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், அது கண்டிப்பாக எம்ஆர்ஐ தேவை. கிரேட் 3க்கு மேலே போயிட்டாலே அது ஆன்டிரியராக வந்திருக்கா, போஸ்டீரியராக வந்திருக்கா, இல்லை லேட்டரலாக வந்திருக்கா, ஃப்ரண்ட்டில் வந்திருக்கா அப்படின்ற சைடு அனலைஸ் பண்ணுறது கண்டிப்பாக எம்ஆர்ஐ தேவை. அதுக்காகவே நாங்கள் ரெண்டுமே மோஸ்ட்டாக இன்சிஸ்ட் பண்ணுவோம் சார். ஓகே, ஸோ D9 தெரப்பியை எப்படி கட்டமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் பை செதுக்கிட்டே வரும். ஸோ முழுக்க வருமத்திலேருந்து இது ஒரு உருவம். நம்ம சயின்ஸை மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஒரு மிஷினை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 10 பேர் பேக் பெயின் வராங்கன்னா 10 பேருக்கு ஒரே மாதிரி போட முடியாது இல்லையா? ஸோ அந்த 10 பேருக்கும் விதவிதமான பேக் பெயின்ஸ் இருக்கும். ஒருத்தருக்கு சுகரோட இருப்பார், ஒருத்தர் பிபியோட இருப்பார், ஒருத்தருக்கு டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கும், நர்வ் கம்ப்ரெஷன் ஆகிருக்கும், லிகமெண்ட் இன்ஜுரி ஆகிருக்கும், மசில் இன்ஜுரி ஆகிருக்கும், ஃபேஷியல் இன்ஜுரி ஆகிருக்கும். இதை தவிர சிஸ்டமேட்டிக் பெயின்னு சொல்லுவாங்க. லிவர்லேருந்து ரேடியேட் ஆகும், ஸ்டொமக்லேருந்து கீழே வரும், இன்டெஸ்டைன்லேருந்து கீழே வரும். இதை தவிர சைக்காலஜிக்கல் பெயின் இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே அவங்க எதில் ஃபிட் ஆகிறாங்க, எதுலேருந்து அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த அனலைஸ்க்கு அப்புறம் இந்த பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அதில் ஃபிட் ஆகும், இதை தவிர என்னென்ன ப்ரோட்டோகால் பண்ணோம். நாங்கள் மொத்தம் ஒரு 4 ப்ரோட்டோகால் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். என்ன கண்டிஷன் இருந்தாலுமே அந்த பேஷண்ட் அந்த 4 ப்ரோட்டோகாலை தான் ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் மோஸ்ட்டாக எங்கள் டயக்னோஸில் நாங்கள் கண்டுபிடிச்சி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்பவே மோஸ்ட்டாக 1 or 2 ப்ரோட்டோகால்ஸ்லேயே ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. இல்லைனா 3rd ப்ரோட்டோகாலை போட்டு பார்ப்போம், அதில் கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆவாங்க. ஸோ ஏதோ ஒரு ப்ரோட்டோகாலில் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் எடுத்து பேஷண்ட்டுக்கு ஏற்ற உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்குறது தான் இந்த D9 தெரப்பி. ஸோ இந்த D9 தெரப்பி யார் யாருக்கெல்லாம் ஃபிட் ஆகும், யார் யாருக்கெல்லாம் ஃபிட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரேடு 1லேருந்து கிரேட் 4 வரையுமே கம்பல்சரி எல்லாருக்கும் ஃபிட் ஆகும். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்க, சர்ஜரி பண்ண போகிறாங்க, அவங்க கூட அதை பிஃபோராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பை த சான்ஸ் 100% சர்ஜரியே இல்லாமல் ட்ரீட்மெண்ட் கூட வந்துடலாம். ஒரு சில பேஷண்ட்டுக்கு சிவியர் கம்ப்ரெஷனால் பேரலைஸ் போயிருக்கும், அந்த பேஷண்ட் ட்ரை பண்ணலாம். சிவியர் கம்ப்ரெஷனால் யூரின் மோஷனில் பிரச்சனை வந்திருக்கும், அந்த பேஷண்ட்டும் ட்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி சிவியர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணி ஆல்மோஸ்ட் 60 to 70% ஆஃப் த பேஷண்ட்டை சர்ஜரி இல்லாமல் நாங்கள் ரிகவரி பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்கோம். ஒன்லி ஒரு 30 to 40% பேஷண்ட் மிஸ் ஆகிருக்காங்க. அது நம்ம கையில் கிடையாது இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி சர்ஜரின்னு ஒன்று கொடுத்ததை நம்ம அது இல்லாமல் பண்ண ட்ரை பண்ணுறதுனால இவங்க அந்த 30 to 40% நம்மளுக்கு மிஸ் ஆகுது. அதர்வைஸ் கிரேடு 1லேருந்து 2லேருந்து வந்தாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் will get a good result. The result ஓட average 50%லேருந்து ஆல்மோஸ்ட் 100% வரை ரீச் ஆகும். இதுவும் எதை பொறுத்துனா, நம்ம சைட்லேருந்து ட்ரீட்மெண்ட் எஃபெக்ட் 100% இருக்கும். பட் பேஷண்ட்டோட பாடி எவ்வளோ எஃபெக்ட் கொடுக்குது, நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு அது எவ்வளோ ஈடு கொடுக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டை நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டு திணிக்கக்கூடாது. ட்ரீட்மெண்ட்டை பேஷண்ட்டோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா அது ஸ்லோவாக இருக்கும், பட் சஸ்டைனாக இருக்கும். நீங்கள் போட்டு திணிச்சிங்க ட்ரீட்மெண்ட்னா ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் இருக்கும், திருப்பி ரீபேக் வரும். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம். நம்ம ஸ்லோவாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுக்கு 100% வலினால துடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி 60% அவங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா அந்த 60%மே சஸ்டைன் ஆகணும், போயிட்டு திருப்பி வந்துடுறது கிடையாது. ஸோ 60% சஸ்டைன் ஆகி அதுலேருந்து ஒரு முன்ன பின்ன ஒரு 10% ரீபேக் ஆனால் கூட 50% ஆல்மோஸ்ட் ரிகவரி ஆகிருக்காங்க. இந்த 50% எவ்வளோ நாளைக்கு அவங்களுக்கு தாங்குது, இதுலேருந்து சர்ஜரி இல்லாமல் அவங்க எப்படி வெளியே வராங்க அப்படின்றது தான் இதோட மெயின் டார்கெட்டு. ஸோ D9 நான் ஏன் அதுக்கு பேர் வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெத்தட் ஆஃப் டயக்னோஸ் 5, ட்ரீட்மெண்ட்டோட ப்ரோட்டோகால் 4. ஸோ 5, 4, 9 இது ரெண்டும் சேர்த்ததுனால D9 அப்படின்னு வச்சுருக்கோம். டீன்றது அந்த கம்ப்ரெஷனோட நர்வை டீகம்ப்ரெஷன் பண்ணும் அந்த நர்வ். ஸோ இந்த நர்வோட ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணுறதுனால இந்த டயக்னோஸும் ட்ரீட்மெண்ட்டும் மெத்தடும் அமைஞ்சதுனால D9 அப்படின்றது நான் வச்சுருக்கேன்.